சபரிமலையில் முக்கியமே, சபரிமலை யாத்திரையில் முக்கியமே மாலை போடுறது ஒன்று. ஏற்கனவே சொன்னேன். அதில் ஒன்று சபரிமலை யாத்திரையும் போது இருமுடி கட்டுறது. இருமுடி கட்டுறது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? இப்போ நான் சொல்கிறேன், இப்போ கேளுங்க, எது ஏன் முக்கியம்னு. உன்னோட இருமுடியில் நம்ம இன்றைக்கி சபரிமலைக்கு போகும்போது ஒவ்வொரு வேண்டுதலோடு செல்கிறோம் எல்லாருமே. இப்போ நானும் சபரிமலைக்கு போகிறேன்னா ஒரு வேண்டுதலோடு தான் போவேன். யாராக இருந்தாலும் சரி, எந்த தரப்பு மக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு வேண்டுதலை வைத்து சபரிமலைக்கு செல்கிறார்கள். அப்போ இருமுடியே எடுக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்ல பாருங்க, நிறைய பேர் என்னோட உடம்பு சரியில்லை, நான் இந்த வாட்டி என் பையன் மலைக்கு போகிறான், அவன்கிட்ட என் தேங்காயை கொடுத்து அனுப்புகிறேன், என்னோட நெய் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படிலாம் வேண்டிப்பாங்கல்ல, தெரியும்ல. அதை மாதிரி இருமுடியில் நெய்யை நிரப்புகிறோம். நெய்யை நிரப்பும் பொழுது உன்னோட கான்சன்ட்ரேஷன், உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஐயப்பன்ட்டே இருக்கணும். நீ என்ன வேணால் வேண்டிக்கலாம். உங்களது வேண்டுதலை நீங்கள் நெய் நிரப்பும் பொழுது சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயப்பா எனக்கு இது மாதிரி நல்ல வேலை கிடைக்கணும், என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும், பிறந்த கல்யாணம் ஆனதுக்கு நல்ல குழந்தை பிறக்கணும் அப்படின்னு எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அந்த வேண்டுதலோடு அந்த நெய்யை ஊற்றினால் எப்படி உன்னோட எஸ்எம்எஸ் மெசேஜ் கடல் தாண்டி போகிறதோ அதை மாதிரி நீ தேங்காயில் நெய் ஊற்றுறல்ல, நீ ஊற்றும் பொழுது சொல்கிற கோரிக்கை, உன்னுடைய வேண்டுதல் அந்த நெய் மூலம் உன்னோட ஃபோனில் போகிற எஸ்எம்எஸ் மாதிரி, வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி நேராக ஐயப்பனுக்கு போயிடும்.